ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பல்லவன் வீட்டுக்கு வந்ததுமே சோழன் வாடா பல்லவ வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு பல்லவன் சொல்கிறாங்க, ஆமாம் நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை தேடி நீங்கள் வந்தீங்களான்னு சொல்லி கேட்டதும் உடனே சோழன், இங்கே பாருடா, எங்களை போயிட்டெல்லாம் தேடக்கூடாதுன்னு சொன்னதே ஒன்னி தான், எதுவாக இருந்தாலும் அன்னிக்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் உடனே நிலா நிற்கிறாங்க. இங்கே பாரு பல்லவா, நீ பண்ணது தப்பு, அது நான் கண்டிச்சேன். நீ என்ன ஒரு அண்ணியாக பார்க்குற, நானும் உன்னை அப்படி பார்த்துதான் நீ பண்ண தப்புக்காக கண்டிச்சேன். இல்லை என்னால் அடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்ற மாதிரி நீ சொல்லிட்டா, உடனே நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல பல்லவனுக்கு. அண்ணி, நீங்கள் எனக்கு அடித்தது கூட பெரிய விஷயமா எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் அவருக்காக அந்த ஆளுக்கோசம் அடிச்சிங்களே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உன்னுடைய அப்பா பல்லவா, 1000 தப்பு பண்ணட்டும், அவர் பெரியவர், அவர் வயசுக்காவது கண்டிப்பா நீ மரியாதை கொடுத்துருக்கணும். அதையும் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு பல்லவா, உன்னை திட்டுறதுக்கான உரிமை இருக்குன்றதுனால ஒரு அண்ணியா நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அண்ணி, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இந்த மாதிரி இனி நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம சோழனுக்கு விட்ட வேலையை சோழன் ரொம்பவே கடுப்பாக பெருக்கிட்டு இருக்காங்க. பாண்டி அந்த பக்கம் மாறி மாறி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. உடனே நிலா அங்கே யார் இது, குப்பையெல்லாம் அப்படியே இருக்கு, நீங்க என்னடானா தண்ணியெல்லாம் அப்படியே தெளிச்சு விட்டுருக்கீங்க. ஏங்க பாண்டி தாங்க, நீங்க போடுற கோணையான கோலத்துக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் கலைக்க, உடனே நிலா பாண்டியனை பார்க்க, பாண்டி இல்லை நான் தான் அது மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே சோழன், ஏங்க சத்தியமான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண வந்ததும், இங்க பாருங்க பாண்டியெல்லாம் அப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது, நீங்க தானே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பெருக்கிற தொடப்பத்தை எடுத்து சோழனை காட்டணும். என்னங்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. நடேசன் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏமா ஒரு நிமிஷம், எதுக்காக பல்லவனை நீ அடிச்ச? அவன் வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசுவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, அதனாலதான் அடிச்சேன்றாங்க. அவன் சின்ன பையமா, ஏதோ தெரியாம பேசிட்டான், விட வேண்டியது தானே, ஏன் எனக்கு அவன் அடிக்க உரிமை இல்லையா? இங்க பாருமா, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, அவனை இப்பந்தே திருத்தணும், ஏதாவது ஒரு சண்டைனா உடனே வீட்டை விட்டு போயிடுறதா, அதுவும் இல்லாம நான் தான் பார்த்தனே பல்லவன் போனதோ உடனே சைக்கிள் எடுத்துட்டு நீங்க போனீங்க, எப்படியும் நீங்க அவங்க கூட தான் இருப்பேன்றது தெரியும், அதனாலதான் நானும் அவங்கள தேட வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. பரவாயில்லமா, அந்த காலத்துல நீ ஞானியா இருந்திருப்ப போல, எல்லா விஷயத்தையுமே அப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடேசன் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பல்லவனை நிலா ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு, இங்க பாரு பல்லவா, உன்கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்ன விஷயம் தெரியுமா? எது இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படாம எது இல்லையோ அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப. நீ ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, அங்க உனக்கு கிடைச்ச விஷயம் என்னென்ன நல்ல விஷயமா இருக்கோ அதெல்லாம் ஒரு பக்கமும், உனக்கு கிடைக்காத விஷயத்தெல்லாம் ஒரு பக்கமும் எழுது. அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாருன்றாங்க. நல்ல விஷயம் தான் அதிகமா இருக்கு, அப்ப அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு நிலா பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.